முதல் செஷன்ல பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எப்படி ஓட வேண்டும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு பவுலே அழகாய் சொல்லுகிறார். ஒரு கூட்டம் ஓடினார்கள். அந்த கூட்டம் ஓடும் பொழுது அவர்களுடைய ஓட்டத்தினுடைய பாதியிலேயே அவர்கள் நின்று விட்டார்கள், அல்லது ஓட்டத்தினுடைய முழு காரியத்தையும் அவர்களால் முடிக்க முடியவில்லை. பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பு இழந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பார்த்தால் நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறேன் என்பது எனக்கு தெரிந்துவிடும். நம்ம பாஸா ஃபெயிலா இந்த கூட்டத்தை தான் பார்க்க போறோம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பாஸ் ஆன கூட்டமா இல்ல ஃபெயிலான கூட்டமா? முதல்ல ஃபெயிலான கூட்டத்தை தான் பார்க்க போறோம். இந்த ஃபெயிலான கூட்டத்தை நம்ம சரியா பார்த்துட்டோம்னா நான் எப்படி பாஸ் பண்ணணும், நான் என்ன செய்யணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். அதனாலதான் பவுல் இந்த வசனத்தை சொல்லி முடித்த அடுத்த வசனமே எப்படி ஃபெயில் ஆனாங்க அந்த வசனத்தோட தான் 10வது அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். வாசிக்கலாம். 10வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:5. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. பெற்றுக்கொள்வதற்காய் ஓட்டத்தை ஆரம்பித்தவர்கள், நல்ல பாஸ் பண்ணணும், நல்ல பெரிய பரிசு பொருளை பெற்றுக்கொள்ளணும்னு ஆரம்பித்தவங்க, ஆனா கொஞ்சம் தூரம் போனதற்கு அப்புறம், அது வரைக்கும் நல்லதா இருந்தாங்க, ஆனா போனதற்கு அப்புறம் அவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, போகிற வழியிலேயே அவர்கள் பிரியமில்லாதவர்களாய் மாறி பரிசு பொருளையும் இழந்து போனாங்க. நிறைய நேரங்களில் நீங்க எல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்க ஒரு வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால வேதம் உங்களுக்கு தெரியும், ஜெபம் தெரியும், நல்ல ஆவிக்குரிய சபையில் இருக்கிறதுனால ஆராதனை தெரியும், இதெல்லாம் நல்ல ஆரம்பம். ஆனால் இந்த ஓட்டத்தை நம்ம முழுமையா முடிச்சாதான் நமக்கு பந்தய பொருள். இந்த ஓட்டத்தை பாதியில முடிச்சா பிரைஸ் கிடைக்காது. இந்த ஓட்டத்தை சக்சஸா எப்படி முடிக்கிறது, முதலிடத்துல எப்படி வர்றது, எப்படி ஓடுவது, இதை பார்ப்பதற்கு முன்பு கிட்டத்தட்ட இந்த ஓட்டத்தில் எவ்வளவு பேர் ஓடுனாங்க தெரியுமா? 32 லட்சம் பேர் ஓடுனாங்க. எத்தனை பேர் ஓடுனாங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, எத்தனை பேர்? 32 லட்சம் பேர் ஓடுனாங்க. ஆனா 2 பேர் தான் ஜெயிச்சாங்க. 32 லட்சம் பேர் ஓடி 2 பேர் தான் அவர்கள் அந்த பரிசு பொருளை பெற்றார்கள் என்றால், மற்றவர்கள் தோற்று போனதற்கு காரணம் என்ன? தோற்று போனவர்கள், இழந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அதைத்தான் இன்றைக்கு முதல் செய்தியாய் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு 5 காரணங்களை, 5 பரிமாணங்களை பவுல் சொல்லி கொடுக்கிறார். வாலிப வயசுல நம்ம நிறைய நேரம் நமக்கு இருக்கிற பெரிய போராட்டமே இதுதான். நல்ல கூட்டங்கள்ல தீர்மானம் எடுப்போம், ஞாயிற்றுக்கிழமை தீர்மானம் எடுப்போம், டிசம்பர் 31ஆம் தேதி ஏசப்பா 2026ல நான் கரெக்டா இப்படி இருப்பேன். 3வது நாள் நம்ம என்ன செஞ்சோமோ, என்ன தீர்மானம் எடுத்தோமோ எல்லாம் எதுல போயிரும்? காத்துல ஓடிரும். மறுபடியும் ஐயோ அதே காரியமா. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வாங்க, பழைய குருடி கதவை திரடி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஏற்கனவே இருந்த அந்த பழக்கங்கள் தானா வந்து மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, இனி நான் ஜெயிக்கவே முடியாது, இனி என் வாழ்க்கையில நான் மேலிடத்திற்கு வரவே முடியாது என்கிற ஒரு தீர்மானத்திற்கு நம்ம வந்துருவோம். ஆனா ஆண்டவர் இதை எழுதி வைத்ததனுடைய காரணம், இழந்து போனவர்களுடைய கூட்டத்திலே நாம் இருந்திருந்தாலும் அதை இழந்து போனவைகளை தேடி வந்த தெய்வம் இன்றைக்கு நம்மை அந்த இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களுடைய கூட்டத்திற்கு கொண்டு வர தேவன் அழைக்கிறார். அதற்காகத்தான் இந்த கூட்டங்களை ஆண்டவர் ஒழுங்கு செய்திருக்கிறார். சரி, இந்த கூட்டத்தில் இருந்த பிரச்சனை என்ன? ஏன் ஓடவில்லை? அவங்களுக்கு இருந்த பெரிய காரியம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். அழகா அதுல போட்டிருக்கு பாருங்க. 2வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்ப எல்லாரும் என்ன ஏற்கனவே பெற்றிருந்தாங்க? ஞானஸ்தானம் ஏற்கனவே எடுத்திருந்தாங்க. தண்ணியில எடுத்திருந்தாங்க,
பரிசுத்த ஆவியில ஞானஸ்தானம் எடுத்ததற்கு அடையாளமா எடுத்திருந்தாங்க. அல்லேலூயா. ஏங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்களும் இழந்து போன கூட்டத்தில் இருக்க முடியுமா? முடியும். பக்கத்துல இருக்க தம்பியை பார்த்து சொல்லுங்க, ஞானஸ்தானம் எடுத்தாலும் உளுந்துடுறாங்க. நீங்க அப்படி இல்லையே. பரிசுத்த ஆவியை பெற்றவங்களும் விழுந்துடுறாங்க. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றும் பந்தய பொருளை இழந்தவர்கள் உண்டு. அதனாலதான் அழகா போட்டிருக்குது, மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள். இது எப்படிங்க? ஞானஸ்தானம் பெற்றால் பழைய மனுஷனை சிலுவையில் அடிச்சிடுறோமே, ரட்சிக்கப்பட்டுறோமே, அதுக்கப்புறம் நம்ம விழ முடியுமா? முடியும். சரி, அதை தாண்டி பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தில் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டோம், மறுபடியும் விழ முடியுமா? முடியும். அதற்கு அடையாளமா தான் இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம். சரி, 3வது வசனம் வாசிங்க பார்ப்போம். எல்லாருக்கும் ஞான போஜனம் கிடைத்தது. நல்ல ஆவிக்குரிய திருச்சபையில் நீங்க இருக்கிறீங்க, நல்ல ஞான போஜனம், மேலான சத்தியங்கள், இது எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது. அடுத்த வசனம். ஓ, அப்படின்னா என்ன? ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, வெளிப்பாடுகள் நிறைந்த ஞான போஜனத்தை சாப்பிட்டாச்சு, தேவையான பலத்தை தருகிற ஞான கண்மலையினுடைய தண்ணீரை குடிச்சாச்சு. எல்லாத்தையும் குடிச்சதுக்கு அப்புறம் இழந்து போனவர்கள். பக்கத்துல கை பிடி சொல்லுங்க, எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் தோத்து போனவங்க. எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இவைகள் தெரியாது என்பது அல்ல. கிருபாசனம் சர்ச்சில் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், போதனைகள் தெரிஞ்சிருக்கும், சின்ன வயசுல சொல்லி கொடுத்திருப்பாங்க, பைபிள் படிக்க சொல்லியிருப்பாங்க, சர்ச்சுக்கு வர சொல்லியிருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்த பிறகும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு போறதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் இதுவல்ல, ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் கட்டாயம் விழுவார்கள். இதனுடைய அர்த்தம் இதுவல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் கட்டாயம் விழுவார்கள். இல்லை. அதனால்தான் நான் சொன்னேன், இந்த விழுந்து போன கூட்டத்துக்குள்ளேயும் விழாமல் நின்று பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் வாழ்ந்த. அல்லேலூயா. ஆகவே நீ அந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றுதான் ஆண்டவர் உன்னை விரும்புகிறார். இதை தாண்டி இவர்களுக்கு வசனம் அழகா சொல்லுது, மோசே என்கிற மிகப்பெரிய தலைவரும் இருந்தார். அப்படி என்றால் நல்ல ஒரு தலைவர், நல்ல போதகர், நல்ல சபை, ஞானஸ்தானம், அபிஷேகம், வெளிப்பாடு எல்லாமே இருக்கு பிரதர். இதை தாண்டி ஒண்ணுமே தேவையில்லை. ஆனா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சாங்க? கடைசியில ஓட வேண்டிய நேரத்தில் தோற்று போனார்கள். அப்போ நமக்கு எல்லாம் நம்மளை சுத்தி நடந்து கொண்டிருந்தாலும், நீ போற சபையில, நீ இருக்கிற சபையில பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஜனங்கள் அதிலே அவர்கள் ஆண்டவருக்குள்ளே நிறைந்து வாழக்கூடியவங்களை நீ பார்த்திருக்கலாம். உன் கூட இருந்து நல்ல வேத வசனங்களை கற்று தேர்ந்தவர்களை பார்த்திருக்கலாம். இவங்க கூட இருப்பதினால மாத்திரம் நம்ம பெற்றுக்கொண்ட கூட்டத்திற்கு வர முடியாது. இவைகளை பெற்றிருந்தால் மாத்திரம் நாம் பெற்றுக்கொண்டவர்களுடைய கூட்டத்திலும் வர முடியாது. இதற்கு காரணமான 5 காரியங்களை பவுல் அழகா சொல்றாரு. இந்த 5 காரியம்தான் நம்மளை இழந்து போகிறவர்களாய் மாற்ற வைக்கிறது. இந்த 5 காரியத்தை நம்ம சரியா டீல் பண்ணோம்னா இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாய் மாற்றுவது முழு நிச்சயம். அது என்ன அந்த 5 காரியம்? ரொம்ப எளிதா பவுல் அழகாய் சொல்லி கொடுக்கிறார். வாசிக்கலாம். அதுல 6வது வசனம், அது முதலாவது வாசிக்கலாம். போதும். அத ஒரே வரியில சொல்லுகிறார், 5 பொல்லாங்கானவைகள். இந்த 5 பொல்லாங்கான காரியங்கள் தான் இவர்களுடைய ஓட்டத்தை தடபடுத்துச்சு. இந்த 5 பொல்லாதான காரியங்கள் தான் தேவனுக்காய் வாழ வேண்டும் என்று கிளம்பினவர்களை, தேவனுக்காய் வாழ வேண்டும் என்று தேசத்தையே விட்டவங்களை, தேவனுக்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி பெரிய பெரிய சமுத்திரத்தை, சிவந்த சமுத்திரத்தை கடந்தவர்களையும் தோக்கடிச்சிருச்சு. எப்படி தோக்கடிச்சது? இந்த 5 காரியங்களும் பொல்லாதானவைகள். பக்கத்துல கையை பிடிச்சு நல்லா குலுக்கி சொல்லுங்க, பொல்லாதது. கவனமா இருக்கணும். இந்த 5 காரியங்களும் பொல்லாதானவைகள். அதனாலதான் பவுல் அதுக்கு ஒரு அழகான தலைப்பை சொல்லுகிறார். இவ்வளவு பரிசுத்தமானவைகள் இருந்தும்
இவ்வளவு பரிசுத்தமுள்ள தலைவர் இருந்தும், ஞான கண்மலை கிடைச்சும், ஞான தண்ணீர் கிடைச்சும், இழந்து போன கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டாங்களே, அந்த வருத்தத்தில் தான் 9வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியா பவுல் அதை எழுதுகிறார். இப்படி இருக்க என்று சொல்லி ஒரு உதாரணத்தை, ஓட வேண்டியவர்களாய் வாழ்ந்திருக்க வேண்டியவர்கள், ஓட்டத்தை முடித்து ஜெயித்திருக்க வேண்டியவர்கள், இதுல நீ விசுவாசியா இருக்கலாம், நீயும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஊழியத்தை நீ இணைந்து செய்து கொண்டிருக்கலாம். இவைகள் எல்லாம் மிக நல்லது, கட்டாயம் செய்ய வேண்டும். ஆனால் இது நிச்சயம் அல்ல, இது இருந்தால் நீ பெற்றுக்கொள்ளுகிற கூட்டத்திலே இருக்கிறாய் என்று சொல்லி. ஏனென்றால் இதே கூட்டத்திலே இருந்து இழந்து போனவர்களாய் வாழ்ந்தவர்கள் அநேகம் உண்டு. நீ அதிலே மாட்டிவிடக் கூடாது என்பதற்குத்தான் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். இந்த வாலிப வயது கொஞ்சம் வித்தியாசமான வயது. மத்தியானத்தில் இதை குறித்து விவரமா நம்ம பேச போகிறோம். இந்த வாலிப வயசுல 12 வயதிற்கு மேல, 12-13 வயதிற்கு மேல நம்முடைய உடலிலே மாற்றம் உண்டாகிறது, எண்ணங்கள்ல மாற்றம் உண்டாகிறது, வளர்ச்சியில மாற்றம் உண்டாகுது. அப்படிதானே? வாலிப பையன் ஒருத்தர் யாரை பார்த்து சொல்லுவோம்? 5 வயசு பையனை வாலிப பையன் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். கொஞ்சம் மீச வளர்ந்தாலே, லைட்டா தாடி வளர்ந்தாலே உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, ஆளு கொஞ்சம் பெரிய ஆளா வந்துட்டான். கொஞ்சம் ஒரு 13-14 வயசு ஆயிடுச்சுனாலே நம்முடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறிடுது. அதுக்கப்புறம் நம்முடைய எண்ணங்கள் மாறிடுது. யாராவது ஒரு 20 வயசு ஆளு தெருவில் போய் உட்கார்ந்து கோழிக்கா விளையாண்டுட்டு இருப்பாங்களா? இல்ல. அதெல்லாம் சின்ன பையங்களுக்குரிய காரியம், நாமளே ஒதுக்கி வைத்து விடுகிறோம். அப்ப நம்ம வளர்ந்தவர்கள் என்று சொல்வதற்கான அடையாளங்கள் வரும்போது நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்கிறது. ஆனா இந்த மாற்றங்களில பொல்லாதானவைகளை கொண்டு வந்து, பொல்லாங்கானவைகளை கொண்டு வந்து திணிப்பதுதான் சத்ருவினுடைய மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டத்தை நீ சரியா புரிந்து கொண்டால், இந்த 5 காரியத்தை உன் வாலிப வயதை நீ எதிர்கொண்டு ஜெயித்தால், இழந்தவர்களின் கூட்டத்திலிருந்து இந்த 2026 பெற்றுக்கொண்டவர்களுடைய கூட்டத்தில் நீ வருவது மட்டுமல்ல, நீ பெற்று நிற்பாய். அதுக்கு தான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். முதல் காரியம், அவர் சொல்லுகிற எல்லா காரியமே ஆச்சரியமான காரியங்கள். இந்த வசனம் உனக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம், ஆனால் இதுல கருத்தாய் கவனமாய் நீ படிச்சேன்னா ஆண்டவர் அழகாய் சொல்லி கொடுக்கிறார் பாரு. முதல்ல அவர் சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன? 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து, முதல் காரியம், பவுல் எப்பொழுதுமே ஒழுங்கும் கிரமமுமாய் அழகாய் எழுதக்கூடியவர். எது முக்கியமோ அதுக்கு முதலிடம் கொடுத்து எழுதக்கூடியவர். இந்த 5 பொல்லாங்கான காரியத்துல வாலிப வயதுல என்னை முதலாவது தாக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தமிழ்ல போட்டிருக்கிறாங்க விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு நான் இன்னொரு பேர் கொடுக்க விரும்புகிறேன். அது என்ன பெயர் தெரியுமா? இயேசு அல்லாத தேவன். சரிங்களா? இயேசுவை வைக்க வேண்டிய இடத்திலே இன்னொரு காரியம், அதுதான் அதனுடைய முக்கியமான காரியம். இதுல ஆவிக்குரிய தன்மைகள் இருக்கும், ஆனா இயேசு இருக்க மாட்டார். இதுல ஜெபம் இருக்கும், ஆனா இயேசு முக்கியமானவராய் இருக்க மாட்டார். இதுல சபை இருக்கும், ஆனா இயேசுவுக்கு அங்க இடம் இருக்காது. இதுதான் மிக கடினமான காரியம். அதனாலதான் பவுல் யோசித்து முதல் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட மிக கடினமான காரியம் விக்கிரக ஆராதனை, இயேசு இல்லாத கிறிஸ்தவம். அதுதான் உன் வாழ்க்கையில சத்துரு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வான். இயேசுவுக்கு நீ கொடுத்த இடத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க சொல்லுவான். அதுதான் சத்துருவினுடைய முதல் அம்பு. இயேசுவுக்கு நீ எந்த இடத்தை உன் வாழ்க்கையில கொடுத்திருந்தையோ, இயேசுவுக்கு எவ்வளவு காரியங்களை முதன்மையா நீ கொடுத்திருந்தையோ, அவரே உன்னுடைய நாயகனா எவ்வளவு நீ வச்சிருந்தையோ, அதையெல்லாம் மாற்றி இயேசுவும் உன் வாழ்க்கையில இருப்பார், ஆனால் இயேசு நாயகனா இருக்க மாட்டார். இயேசுவும் உன் வாழ்க்கையில இருப்பார், ஆனால் அவர் உன் ஆண்டவராய் இருக்க மாட்டார். இயேசுவும் உன்னிடத்திலே கூட இருப்பார், ஆனால் அவர் உன்னை நடத்துகிறவராய் இருக்க மாட்டார். நான் சொல்றது உனக்கு எளிதான விதத்தில் நான் புரிந்து கொள்வதற்கு விதத்தில் நான் சொல்றேன். இயேசுவை நீ பூரணமா நேசிச்சு அவருக்கென்று கொடுக்க வேண்டிய நேரத்தை உன்னை கொடுக்க விட மாட்டான். இதுதான் சத்ருவினுடைய முதல் காரியம். இயேசு உன் வாழ்க்கையில எங்க இருக்கிறார்? அதுதான் முதல் கேள்வி. அதுக்கு எளிதான ஒரு பதில் என்ன? இயேசுவுக்கு நீ எவ்வளவு நேரம் கொடுக்கிற? இந்த மோசே மலைக்கு போய் 40 நாட்கள் ஜெபிக்க போயிருந்தார்.
அவர் ஜெபிக்க போன நேரத்தில் அழகா இயேசுவை பின்பற்றி கொண்டு வந்தவங்க திடீர்னு அவங்க மனசுல சுத்தி பார்க்கறாங்க. சுத்தி உள்ள தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா உட்கார்ந்து ஜாலியா என்ஜாய் பண்றாங்க, குடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, விளையாடுறாங்க. ஏன்னா வேத வசனம் அழகா சொல்லுது, இந்த விக்கிரக ஆராதனை வருவதற்கு முன்னால என்ன காரணத்தினால விக்கிரகம் வந்துச்சு. அது 10வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம் அழகா ஆரம்பிக்குது. ஜனங்கள் முதல்ல மற்றவங்களை போல நம்மளும் புசிக்கணும், மற்றவங்களை போல குடிக்கணும், மற்றவங்களை போல எழும்பணும், மற்றவங்களை போல விளையாடணும், நமக்கும் நிறைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் வேணும்னு யோசிச்சதுனால இயேசுவை அந்த இடத்துல வச்சா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால இயேசுன்ற பேர்ல இன்னொரு விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சாங்க. இவர்களுடைய நோக்கம் ஆண்டவரை ஆராதிப்பதல்ல, இவர்களுடைய நோக்கம் நன்றாய் சாப்பிடுவது, இவர்களுடைய நோக்கம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவதல்ல, தனக்கு தேவையான என்ஜாய்மெண்டை செய்து கொள்வது. இவர்களுடைய நோக்கம் இயேசுவினுடைய அந்த முழு தெய்வத்துவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுப்பது அல்ல, இன்னொரு காரியத்திற்கு. இன்னைக்கு இயேசுவுக்கு நம்ம கொடுக்கிற நேரம் எவ்வளவு அது நமக்கு சொல்லும். உங்க வாழ்க்கையில விக்கிரகம் இருக்குதா இல்லையா? அது ஒரு நபரா இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், அல்லது ஈவன் சில பேருக்கு ஊழியமே விக்கிரகமா இருக்கலாம். இயேசுவை காட்டிலும் நீங்க யாரை அதிகமாக நேசிக்கிறீங்க? இயேசுவை காட்டிலும் நீங்க அதிகமான நேரம் யாருக்கு கொடுக்குறீங்க? இயேசுவை காட்டிலும் நீங்க அதிகமாய் யாரை விரும்புகிறீங்க? இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய விக்கிரகம். இப்ப பக்கத்துல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ட கேளுங்க பார்ப்போம், யாரோட அதிக நேரம் செலவு பண்ற? இப்ப நம்ம சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரே பதில் என்ன பதில்? இதுதான் எல்லாருடைய பதில். ஒருத்தர் அழகா சொன்னாரு, ஏதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது இயேசு இருக்கிறாரோ இல்லது நம்ம கூடயே தான் இருக்கு. காலையில எந்திரிச்சதுல இருந்து சில பேர் தலையணைக்கு கீழே இருந்து எடுக்கிறதே எதைத்தான் எடுக்கிறாங்க, அப்படின்னு முதல்ல இதைத்தான் ஆரம்பிக்கிறாங்க. இதை ஆரம்பிக்கிற ஆளு காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் எடுத்துட்டு முன்னாடி எல்லாம் பாத்ரூம் போவாங்க. இப்ப எதை எடுத்துட்டு உள்ள போறாங்க? ஒரு முறை ஒரு அக்கா என்னை கூப்பிட்டு இருந்தாங்க, அண்ணா தயவுசெய்து என்னுடைய பையன்கிட்ட நீங்க ஒரு ஆலோசனை சொல்லணும், நீங்க டாக்டராகவும் இருக்கிறதுனால. என்னக்கா ஆலோசனை? அவனுக்கு ஒரு விசித்திரமான வியாதி. என்ன வியாதின்னு கேட்டேன். அவன் பாத்ரூம்குள்ள போனான்னா 1 மணி நேரம் வெளியில வர மாட்டான். இதுல என்ன வியாதி இருக்குதுக்கா? இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவனுக்கு ஒருவேளை வேற ஏதாவது கஷ்டம் இருந்திருக்கலாம். இல்ல, அவன் உள்ள போய் தான் தூங்குறான். உள்ள போய் தான் 1 மணி நேரம் என்ன செய்யறான்னு எனக்கு தெரியாது. அப்ப அந்த பையனை கூப்பிட்டு நான் கேட்டேன், தம்பி என்னடா நடந்தது? அங்கிள் நீங்களே சொல்லுங்க. அம்மா காலையில் 5 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. 6 மணிலிருந்து எனக்கு டியூஷன், 6 to 7 பேக்ஸ், 7 to 8 பிசிக்ஸ், 8 to 9 பயாலஜி, ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ், சாயந்தரம் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஸ்பெஷல் கிளாஸ், திரும்ப வீட்டுக்கு வந்து எப்பாடன்னு உட்கார்ந்தா கூட எங்க அம்மா என்ன செய்வாங்க, கொஞ்சம் ரொம்ப டயர்டா வந்திருக்கிற ஒரு காஃபி குடின்னு குடிச்சிட்டு குடிக்கும் போதே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோ அப்படின்வாங்க. அப்புறம் சாப்பிடும் போதும் சரி நான் ஊட்டி விடுறேன் நீ படின்னுவாங்க. 10 மணி 11 மணி வரைக்கும் என் கூட உட்கார்ந்து நமக்கு தூக்கம் வந்தாலும் கடும் டீயை போட்டு டீயை குடிச்சிட்டே 10, 12வது வருது நீ எப்படியாவது படின்னுவாங்க. கடைசியில் சரி தூங்க போகும்போதும் பக்கத்திலே தான் படுத்திருப்பான், நீ சீக்கிரமா தூங்குன்னு தூங்குவாங்க. அப்புறம் காலையில் எழுப்பி விட்டுருவாங்க. நான் ஃப்ரீயா இருக்கிற ஒரே இடம் எங்க அம்மா வராத இடம் பாத்ரூம் மட்டும்தான். அதனால நான் முடிவு பண்ணேன், காலையில் 6 மணிக்கு உள்ள போனா 5 மணிக்கு உள்ள போனா எத்தனை மணிக்கு தான் வெளில வருவேன்? 6 மணி வரைக்கும் என்னடா செய்வேன்? உள்ள ஒரு அரை மணி நேரம் தூங்கிடுவேனே. அதுக்கப்புறம் மெதுவா பிரஷ் பண்ணி செய்ய வேண்டியது. ஆனா போகும்போது எதை மட்டும் எடுத்துட்டு போயிருவேன்? என்னுடைய கையிலே. உலகத்தின் கடைசி பரியந்தம் உன் கூடையே இருப்பேன்னு சொன்னது யாரு? இதுதான். அதனால இதை நான் கையிலே நான் எடுத்துட்டு போயிருவேனே. உள்ள போய் உட்கார்ந்துருப்பேன், இதுதான் நான் செய்வேன். அவனுடைய என்டையர் வாழ்க்கை முறைகள் டோட்டலா மாறினது. கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க அம்மாவுக்கு முதல்ல ஆலோசனை சொன்னோம். அக்கா ஆலோசனை சொல்ல வேண்டியது உங்க பிள்ளைக்கு இல்லை, உங்களுக்கு. உங்க பிள்ளையோட நீங்க வேதத்துல நேரம் செலவு பண்ணுங்க, ஜெபத்துக்கு சொல்லி கொடுங்க, அவங்களுக்கு என்று சில காரியங்களை கற்றுக் கொடுங்க என்று சொல்லி கொடுத்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் அந்த தம்பியினுடைய வாழ்க்கையில. இன்னைக்கு உன் வாழ்க்கையில எது பிரதானமான இடத்தை பிடிச்சிருக்கு? இந்தியாவில் உள்ள 12 வயதிலிருந்து 18 வயது உள்ள வாலிபர்கள்
ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் மொபைல் யூஸ் பண்றாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம். உலகத்திலேயே மிக அதிகமா மொபைல் யூஸ் பண்றது யாரு தெரியுமா? சீன தேசத்தை சேர்ந்தவர்கள். ஆனா அவங்க எதுக்கு யூஸ் பண்றாங்க தெரியுமா? ஏதாவது பொருளை கண்டுபிடிப்பதற்கு, ஒரு தயாரிப்பை செய்வதற்கு. ஆனா நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் தெரியுமா? எதுக்குன்னே தெரியாது. காலையில இந்த விரல் ஆரம்பிக்கிறதா ஒரே இப்படியே செஞ்சு 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 எனக்கு தெரிஞ்சு நான் யோசிக்கிறேன், ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த விரலுக்கு மட்டும் ஒரு வியாதி வரும். அது ஒரு வித்தியாசமான வியாதியா தான் வரப்போகுது. இப்ப சமீபத்தில் ஒரு அக்கா கொண்டு வந்தாங்க, ஒரு பையனுக்கு இதுல கை ரேகையே இல்லைன்னு. ஆதார் கார்டுல கை வைக்க சொன்னா அவர் கேட்கிறாரு, கை விரல்ல ரேகையே வரமாட்டேங்குது. ஏன்னா 4 விரல் வைக்க சொல்லும் பொழுது இதுல வரமாட்டேங்க, நீ டாக்டரை போய் பார்த்துட்டு வான். இங்க வந்து பார்த்தா என்ன செய்வான்னு கேட்டா, ஒரே துணி துவைக்கிற வேலை தான் மொபைலை வச்சு. பக்கத்துல கை இப்படி சொல்லுங்க, நீங்க எவ்வளவு நேரம் துணி துவைக்கிறீங்க? மொபைல்ல 24 மணி நேரமும். காலையில எழுந்து ஜெபித்த நேரங்கள், காலையில எழுந்து ஆண்டவரோட செயல்படுத்துற நேரங்கள், காலையில எழுந்து நம்ம பாடல் பாடி ஆண்டவரை துதித்து நம்முடைய பாடங்களை படித்த நாட்கள் மாறி இது நமக்கு பயன்படக்கூடிய பொருள் என்கிற இடத்துல இருந்து விக்கிரக ஆராதனையாய் மாறிக்கொண்டிருக்கு. ஆரோன் சொன்னா, இவ்வளவு பெரிய ஜனங்கள் என்னை நெருக்கினதுனால காதணிகளை உள்ள போட்டேன், உள்ள போட்டு அதுக்கு என்ன மாடல் கொடுக்கணும் நான் நினைச்ச பொழுது அவன் அந்த வசனத்தை யாத்ராமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்துல மோசே கேட்கிறான், ஏன்பா நீ விக்கிரகத்தை செஞ்ச, ஏன்பா இந்த காரியத்தை செஞ்ச அப்படின்னு சொன்னா அவன் அழகா சொல்றா, இவ்வளவு காதணிகளை உள்ள போட்டதுக்கு அப்புறம் இதுக்கு என்ன வடிவம் கொடுக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு வரும் பொழுது அவன் சுற்றிலும் உள்ள ஜனங்களை பார்த்தான். அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் கண்ணுக்குட்டியை வணங்கிட்டு இருந்தாங்க. அதனால இவனை எந்த உருவத்தை கொடுத்தான்? கண்ணுக்குட்டியின் உருவம். இன்னைக்கு ஆரோன் இருந்தான்னா கண்ணுக்குட்டியில செஞ்சிருக்க மாட்டான், மொபைல் ஃபார்மேட்ல தான் செஞ்சிருப்பான். தெய்வத்தையே மொபைல் ஷேப்ல தான் பண்ணியிருப்பான். ஏன்னா அன்னைக்கு அவன் சுத்தி இருந்த ஜனங்கள் பயன்படுத்தின காரியம் கண்ணுக்குட்டி. அது அவனை அதிகமாய் பாதித்து மற்ற ஜனங்கள் அவங்கள பார்த்து சொன்னாங்க, அவங்கள பாருங்க பண்டிகை வச்சு எவ்வளவு சாப்பிடுறாங்க, அவங்கள பாருங்க பண்டிகை வச்சு எவ்வளவு ஆனந்தமா ஆடுறாங்க, அவங்கள பாருங்க பண்டிகை வச்சு எவ்வளவு அதிகமா விளையாடுறாங்க. நமக்கும் இதே காரியம் வேணும், சாப்பாடு வேணும், ஆட்டங்கள் வேணும், பாடல்கள் வேணும். அதனால் அதற்கு ஏற்ற ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுங்கள். இந்த யெகோவா தேவன் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார். ஆகவே சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் செய்கிற அதே கண்ணுக்குட்டியினுடைய உருவத்தை எனக்கும் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ஆரோனும் கூட அதை செய்து அவர்களுடைய கையிலே கொடுத்தான். இன்றைக்கு சபைகளும் கூட தன்னுடைய சபைக்கு வரக்கூடியவர்களுக்கு கொடுக்கிற காரியம் உருவமற்ற ஆண்டவரை அல்ல, உன்னத தெய்வத்தை அல்ல, உலகம் நேசிக்கிற, உலகம் பின்பற்றுகிற கண்ணுக்குட்டியின் உருவங்களைத்தான் ஆண்டவராய் இன்றைக்கு சபைகளிலே கொடுக்கக்கூடிய ஒரு பொல்லாத நாட்கள். ஆனால் நீயும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னதமானவர், உயர்ந்தவர், மிக பெரியவர், இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். அவருக்கு ஈடாய் இணையாய் நீ ஒன்றையும் மாற்றக்கூடாத இடத்துல நீ வர வேண்டும் என்று ஆண்டவர் உனக்கு விரும்புகிறார். எத்தனை பேர் நீ அரை மணி நேரம் நீ ஜெபிக்கிறவங்க கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி நான் உன்னை கஷ்டப்படுத்த போறதில்லை. ஆனா நீயே யோசித்து பாரு, 12 வயது வரைக்கும் சபையில மனப்பாட வசனம் சொன்ன நீ இன்றைக்கு வேதத்தை கையில எடுப்பத தனக்கு மரியாதை குறையா யோசிக்கக்கூடிய இடத்திற்கு வாலிபர்களை இன்றைக்கு கொண்டு வந்து விட்டது. அதனாலதான் வேதத்தை யாரும் கையில எடுத்துட்டு போறதில்லை. வேதத்தை கையில கொண்டு போறத மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லி மொபைல்ல வேதம் வாசிப்பது தவறல்ல. ஆனால் எங்கே வாசிக்கணும்? நீ ஒருவேளை பேருந்திலே அல்லது மற்ற இடங்களிலே போகிற வழிகளிலே நீ மொபைல்ல பேருந்திலே நீ வசனம் வாசிக்கலாம். எங்க வீட்டிலேயே நாங்க வாசிக்க மாட்டோம், பஸ்ல போற அளவுக்கு வாசிக்கிற அளவுக்கு நாங்களா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஒரு தம்பி அப்படிதான் வெளிநாடுகளில் வந்து அவங்க நிறைய மொபைல் வேதத்திலிருந்து அவங்க வேதத்திற்கு பதிலாக மொபைலை பயன்படுத்துறாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு போதகர் சொன்னார், அவர் ஒரு நாள் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி இருந்த ஒரு பையன் வேகமா மொபைல் அவன் ஏதோ டைப் பண்றது தெரிஞ்சது. இவருக்கு ஒரு சந்தேகம், ஏன்னா அந்த பையன் வாலிப பையன் அவ்வளவு குறிப்பாய் வசனத்தை கேட்கிறவன் அல்ல, நோட்ஸ் எடுக்கிற ஆளும் இல்லை. அதனால இவருக்கு ஒரே சந்தேகம். சரின்னு சொல்லிட்டு பிரசங்கத்தின் நடுவில் இந்த பக்கம் திரும்பினா நிறைய பொம்பளை பிள்ளைங்க உட்கார்ந்துருக்காங்க, அதுல இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை நிறைய டைப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இவருக்கு ஒரே சந்தேகம், இவனும் டைப் பண்ற மாதிரி இருக்கு. சரி பிரசங்கத்தை முடிப்போன்னு பிரசங்கத்தை முடிச்சிட்டு அவர் கீழே வந்து
இவங்க 2 பேரையும் கூப்பிட்டாரு. அவங்க 2 பேரும் அவங்களுக்கு தெரியாது பாஸ்டர் எதுக்காக கூப்பிட்டாங்க. வந்த உடனே பாஸ்டர் கேட்டார், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க 2 பேரும்? உன்னுடைய மொபைலை கொடு. இவனுக்கு ஒரே ஷாக். அதை ஓபன் பண்ணி வாட்ஸ்அப்ல பார்த்தா இவன் அந்த பிள்ளைக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கான். என்ன மெசேஜ்? பிரசங்கத்தினுடைய நடுவில் என்ன மெசேஜ் தெரியுமா? அதுவும் வேத வசனத்தை தான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறான். என்ன ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறான்? நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானோ உன்னை தெரிந்து கொண்டேன். அதுக்கு அந்த அக்கா ஒரு பதில் போட்டு அனுப்பியிருக்காங்க. என்ன பதில்? உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் இருக்கிறது. பாஸ்டர் சொன்னாரா, உங்க 2 பேருக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன், உங்களை சிலுவையில் அடிக்கிறேன். நாம மொபைலை எடுத்தாலும் அதுல மொபைலை வாசிக்கிறதுக்கு நான் வேதத்துக்கு தான் மொபைலை வாசிக்கிறேன் என்று நீ சொன்னாலும் உன்னை இங்கேயும் அங்கேயும் கவனம் சிதற வைக்கக்கூடிய ஏராளமான காரியங்கள். நான் அதிகமா இதை குறித்து மத்தியான தினத்திலே நான் பேச விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு உன்னை பார்த்து ஒரு கேள்வி. நீ இயேசுவை நேசிக்க முடியாதபடி உனக்கும் இயேசுவுக்கும் நடுவிலே வந்த அந்த நபர் யார்? அந்த காரியம் என்ன? நீ நேரத்தை, உன்னுடைய நேரங்களை சாப்பிடுகிற மற்ற காரியம். இன்னும் சிலருக்கு என்ன விஷயம் என்றே தெரியாது. கிரிக்கெட் முழு மேட்சும் பார்ப்பாங்க, ஹைலைட்ஸும் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட்ரி, அதை பார்த்து நேரங்களை வீணடிக்கக்கூடிய ஒரு நாட்கள். இன்னும் ஒரு சிலருக்கு என்ன நடக்கிறது, என்ன காரியங்கள், சினிமாக்கள், மற்றவைகள் ஏராளமாய் நம்மை மிஞ்சக்கூடிய காரியங்கள். இதை தாண்டி இந்த தேவன் இருக்க வேண்டிய இடத்திலே உலகம் போற்றுகிற ஒரு விக்கிரகம் உள்ளே வரும்பொழுது, அது அரசியலா இருக்கலாம், அல்லது செய்திகளை பார்க்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸா இருக்கலாம். இவைகள் எல்லாம் நீ உன்னுடைய அறிவுக்கு, நாலேஜுக்கு நீ பார்ப்பது தவறல்ல. ஆனால் அது உனக்கு விக்கிரகமாய் மாறினால் பெற்றுக்கொள்ள வேண்டியவன் என்கிற கூட்டத்திலிருந்து இழந்து போனவன் என்கிற கூட்டத்திற்கு உன்னை தள்ளிவிடும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உன்னை பெற்றுக்கொள்ளக்கூடியவன். அதனால்தான் ஒரு அழகான வசனம் வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 2 யோவானுக்கு எழுதின நிருபம், 2 யோவானுக்கு எழுதின நிருபம், அதுல ஒரே ஒரு அதிகாரம், அந்த அதிகாரம் அதனுடைய கடைசி 1 யோவான் 5வது அதிகாரம் கடைசி வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் 21வது வசனம். பாருங்க, யோவான் எத்தனையோ விஷயங்களை எழுதுறாரு. எழுதிட்டு கடைசியா சொல்றாரு, பிள்ளைகளே, இனி வரக்கூடிய நாட்களிலே நீங்க தான் ஜெயம் பெற போகிறீர்கள். 2வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், வாலிபர்கள் நீங்கள் பலவான்கள், நீங்கள் சத்துருவை ஜெயிக்கக்கூடியவர்கள். எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசி வசனம் என்ன சொல்றாரு? இனி வரக்கூடிய நாட்களிலே விக்கிரகங்களுக்கு விலகி ஓடிக்கொள்ளுங்கள். விக்கிரகம் என்பது ஒரு உருவம் அல்ல, சிலை மட்டுமல்ல. நீ யாரை இயேசுவின் இடத்திலே வைக்கிறாயோ, நீ எந்த பொருளை இயேசுவின் இடத்திலே வைக்கிறாயோ, எது உன்னுடைய நேரத்தை அதிகமாய் எடுக்கிறதோ, எது உன்னுடைய இருதயத்தின் எண்ணத்தை அதிகமாய் ஆளுகை செய்கிறதோ, இவைகள் எல்லாம் விக்கிரகம். இதை தாண்டி வேதம் சொல்லுகிற புதிய ஏற்பாட்டினுடைய விக்கிரகம் பேராசை, பொருள் ஆசை, இவைகளெல்லாம் விக்கிரகத்தினுடைய ஒரு பெரிய லிஸ்டாகவே பைபிள் தருது. உனக்கும் ஆண்டவருக்கும் நடுவிலே ஒரு விக்கிரகத்தை நீ உள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு நாளும் அனுமதிக்காதே. அது உன் ஓட்டத்தை தடை செய்யக்கூடிய பயங்கரமான ஒரு பொல்லாப்பு. 2வது காரியம் பவுல் அழகாய் சொல்லி கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் அதனுடைய 10வது அதிகாரத்திலே பொல்லாங்கான 2வது காரியம் என்ன? 8வது வசனம். 1 கொரிந்தியர் 10:8. எனக்கு ஆச்சரியமான, இதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏனென்றால் விக்கிரகத்திற்கு இடம் கொடுத்தவன் அடுத்த படி அவன் விழப்போகிற இடம் வேசித்தனம் தான். வேதம் அழகாய் சொல்லி கொடுக்கிறது. யார் ஒருவன் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய கீழ்ப்படிதலை, இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்க மறக்கிறானோ, அவன் அடுத்த படி அவருக்கு ஏற்ற மனவாட்டி என்கிற நிலையிலிருந்து அவன் கீழே விழத்தான் செய்வான். இதில் ஆச்சரியமோ அதிர்ச்சியோ இல்லை. ஆனால் இதில் மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன என்றால், இந்த வேசித்தன பாவத்திலே அவங்க எங்க விழுந்தாங்க? கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு மேல பாலைவனத்தில் நடந்தாங்க. தினந்தோறும் அக்னியை பார்த்தாங்க,
மேக ஸ்தம்பத்தை பார்த்தாங்க. ஆனா இவ்வளவு பார்த்த பிறகும் மோவாபிய பெண்கள் இவர்களுடைய பாளையத்திற்குள்ள வர ஆரம்பித்த உடனே அங்க நடந்த காரியம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம் எண்ணாகமத்தினுடைய புஸ்தகத்துல. அங்கேயும் எது காரணம், இதற்கு காரணம் என்ன, இது எங்கே இருந்து ஆரம்பித்தது, இதை வாசித்தால் உங்களுக்கும் அதை எளிதாய் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நீங்க சில பேர் வாலிப பசங்க இதை படிக்காம இருந்திருக்கலாம். 23வது அதிகாரம் 25வது அதிகாரத்துக்கு வந்துருவோம். 25வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 25:1-2. சித்தீம் என்கிற இடத்திற்கு வந்த பொழுது மோவாபின் தேசத்தை சேர்ந்தவர்களோடு கூட விபச்சாரம் பண்ண தொடங்கினார்கள். முதல்ல அது எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? விபச்சாரத்திற்கு முன்னால அது எங்க ஆரம்பிச்சது? தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து உண்ணும்படி அழைத்தார்கள், புசித்தார்கள், பணிந்து கொண்டு அதற்கு பிறகு அங்கேயே விழுந்து போனார்கள். நிறைய நேரங்கள்ல தேவையற்ற சகவாசங்கள். இன்றைக்கு அதிகமான நேரங்கள்ல நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது நம்ம சொல்லல, கட்டாயம் எல்லாரோடும் நட்பாய் பழக வேண்டியது அவசியம். ஆனால் உன்னுடைய ஐக்கியம் எல்லாரோடும் கூட நீ இருக்க முடியாது. நீ எப்பொழுதுமே தவறான விதத்திலே நடக்கிறவர்களோடு கூட உன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்க முடியாது. உன்னுடைய ஐக்கியம் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இல்லாத பட்சத்திலே நீ சாப்பிடுவதற்கு அவங்க கூட நீ போகலாம், ஒரு ட்ரீட்டுக்கு நீ போகலாம். அப்படி போக ஆரம்பிச்சு உன்னுடைய வாழ்க்கையில அதுவே இழுத்து கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்க செஞ்ச காரியம் கிட்டத்தட்ட 24,000 பேர் எண்ணாகமத்தின்படி மரித்து போனார்கள். இந்த வேசித்தன பாவம் நல்லா கவனிங்க. எல்லா வாலிப பிள்ளைங்க, கொஞ்சம் பேர் தான் சின்ன பசங்களா இருக்கிறீங்க. வாலிப வயசுல இது கட்டாயம் நம்மை இழுக்கக்கூடிய ஒரு பாவம். பொதுவா நான் சொல்லக்கூடிய காரியம் இதுதான். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீ உனக்கென்று வரையறையை நீ வைத்துக் கொண்டால் மட்டும்தான் நீ அவர்களோடு கூட நீ தெளிந்த ஒரு புத்தியோடு நல் இருதயத்தோடு கூட நீ பேச முடியும். நீ அவர்களோடு கூட நீ தெளிவான வளையத்துல நீ இல்ல, தானியேலை போல ஒரு தீர்மானத்துல நீ இல்லைன்னா எனி டைம் எனிவேர் இது நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அநேக நேரங்களிலே அவர்கள் சொல்வாங்க, இதுல இல்ல பிரதர், எப்படியாவது நான் அவங்கள ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும்ன்ற பாரத்தோட தான் நான் பேசுறேன். ஏங்க, எத்தனையோ வாலிப பசங்க இருக்கிறாங்க, அவங்க மேலாம் உங்க பாரம் வரல. ஆனா ஒரு பொண்ணு மேல ஏன் இவ்வளவு பாரம்? சில பேர் பசங்கள்ட்ட என்கிட்ட கேட்பாங்க, அண்ணே அவ இந்து குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கானே, அதனால ஒரு ஆத்தும பாரம், அவ எப்படியாவது பரலோகம் போகணும். நான் சொன்னேன், எனக்கு ஒன்ன குறிச்சு பாரம்டா, நீ நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு. ஏன்னா அவ பரலோகத்துக்கு போறது இருக்கட்டும், ஆனா நீ எங்க போயிருவேன்னு எனக்கு பயமா இருக்குது. பொதுவா ஒரு 13 வயசு ஆனதற்கு அப்புறம் ஒரு சின்ன நமக்கு ஒரு டைமோ ஒரு வாய்ப்போ கிடைச்சா எதிர்ப்பாளரோடு கூட பெண்களோடு கூட பேசும்போது, பொம்பளை பிள்ளைங்களோட பேசும்பொழுது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஏதோ உணர்வுகள் வந்ததை போல இருக்கும். இதுக்கு நம்ம சொல்ல குடிக்கக்கூடிய காரியம் இன்ஃபாக்சுவேஷன் சொல்லுவோம். இது ஒரு எதிர்ப்பாளருக்கு மேல உண்டாகக்கூடிய ஒரு ஈர்ப்பு. யாராவது நீங்க கேட்டிருக்கீங்களா, அண்ணா என்ன 15 அல்லது 20 வயசு பசங்க எங்க பாட்டி மேல நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன், டெய்லி 3 மணி நேரம் என் பாட்டியோட மொபைல்ல பேசுறேன். யாராவது? பாட்டி போன் வந்தாலே நமக்கு கோவம் தான் வரும். போக வேண்டிய வயசுல நமக்கு எது கால் பண்றாங்க? ஆனா இன்னொரு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ அல்லது தெரிந்த பிள்ளையோ பேசினா, நான் உன்கிட்ட பேசுறது உனக்கு ஓகேயா, தாராளமா நீ பேசுமா, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இல்ல நீங்க உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒரு அம்மா அப்பா சொல்லுகிற காரியங்கள் அல்லது பாஸ்டர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு இனிப்பாய் தெரியவில்லை. ஆனால் எதிர்ப்பாளரோடு ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தா போதும், அதுக்கப்புறம் அவன் நடக்கிற நடையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ, ஒரு எண்ணங்கள் தான் வரும். அவனாவே சிரிச்சுக்கிட்டு இருப்பான், அவனாவே பேசிக்கிட்டு இருப்பான். காலையில எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான காரியங்கள். இது எல்லாம் நம்முடைய மனதிலே, ஒருவேளை உலகத்தினுடைய சினிமாக்களிலே, திரைகளிலே நீங்க கேட்டு வந்த காரியமா இருக்கும். இதை தாண்டி உன்னை கெடுக்கிறதே யாரு தெரியுமோ? உன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கானே அவன் தான்.
டே அவ உன்னையே தாண்டா பாக்குறா, அவ பாக்குறாளோ இல்லையோ உன்னை பார்க்க வச்சு உன்னை கீழே தள்ளணும்னு சொல்லி 2 பேர் உட்கார்ந்துருப்பான். பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு நீ சொல்லு. நம்ம அப்படி கிடையாது. சில பேர் சொல்றாங்க இவன் தான் அப்படி. கரெக்டா தான் சொல்றீங்கன்னு அவனே தூண்டி விடுவான், அவனே உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு. இது போல நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில உள்ள வர 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 இது நம்முடைய பால் உணர்ச்சிகளை தூண்டிவிட செய்து நம்மை திருமணத்திற்கு முன்பாகவே இந்த பாவத்தில் விழ வைக்க வேண்டும் என்பதுதான் சத்ருவினுடைய நோக்கம். தம்பி நல்லா கவனி, நான் ஓப்பனாவே சொல்றேன், இது ஆன்லைன்ல போனாலும் இது தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். செக்ஷுவல் உணர்வு, ஒரு பால் உணர்வு சம்பந்தப்பட்ட உணர்வை உண்டாக்கினவர் யார்? யார் உண்டாக்கினார்? சாத்தானா தேவனா? தேவன் உண்டாக்கினார். ஏனென்றால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உண்டாக்கி நீங்கள் பலுகி பெருக வேண்டும் என்பது தேவன். ஆனால் தேவன் இதை ஒரு கிஃப்டாக, ஒரு பரிசாக வைத்து திருமணத்தின் அன்று இதை திறக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த பால் உணர்வை கொடுத்ததும் தேவன் தான். நாம் எதிர்பாளரோடு கூட இன்னொருவரோடு தேவன் நமக்கென்று நியமித்த ஒரு பெண்ணோடு கூட நாம் வாழ வேண்டும் என்பதை நியமித்ததும் ஆண்டவர் தான். ஆனால் இதை பரிசுத்த விவாகத்தினுடைய மஞ்சத்தின் உடன்படிக்கையாய், ஏனென்றால் வேதம் அழகாய் சொல்லுகிறது எபிரேயர் 13 யாரை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை, யாரை பார்த்து வேசி என்று அழைக்கிறார் தெரியுமா? எபிரேயர் 13வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க பார்ப்போம். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும். எதுக்கு ஆண்டவர் அதை பத்தி எழுதணும்? விவாகம் கனம் உள்ளதுன்னு சொன்னாலே போதுமே. ஆனா அடுத்த வரி சொல்லுகிறார், விவாகம் கனம் உள்ளதாய் மாற வேண்டும் என்றால் தேவன் எதிர்பார்த்த விவாகத்தை நீ செய்திருக்கிறாய் என்று சொல்லி தேவனே உனக்கு முத்திரை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பு உன்னுடைய விவாக மஞ்சம். தமிழ்ல ஒருவேளை இந்த வார்த்தைகள் புரிந்து கொள்வதற்கு கஷ்டமா இருக்கலாம், ஆங்கிலத்தில் அழகா இருக்குது, the marriage bed. கணவன் மனைவியாய் நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்தோஷத்தோடு அனுபவிக்கிற அந்த காரியம் அது அசுசிப்படாமல் இருப்பதாக. அதை அசுசிப்படுத்தினவர்கள் யார்? அடுத்த வரி 2 பேர் ஆண்டவர் சொல்றார். அதை அசுசிப்படுத்தினால் உன்னுடைய பெயர் பெற்றுக்கொள்ளத்தக்கவன் என்கிற இடத்திலிருந்து வேசி கள்ளன் என்கிற இடத்திற்கு அது தள்ளப்படும். ஆனால் இன்னொரு பெயரையும் ஆண்டவர் சேர்த்து சொல்லுகிறார், விபச்சாரன். ஒன்னு fornication, another is a prostitution. இது ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம்? ஏன் 2 முறை ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு? 2 விதமா சொல்லுகிறாரோ? இல்லை, என்னுடைய ஆழமான ஒரு கன்விக்ஷன் என்னவென்றால் 2 விதங்களிலே இது நடக்கிறது. நான் இப்பொழுது சொல்ல போறது கொஞ்சம் கவனமா கேள். ஒருவேளை நீ ஒரு பெண்ணை தொட்டு அவள் மீது கை வைத்த பின்புதான் நீ அசுசிப்படுத்துகிறாய் என்று நீ எண்ணக்கூடாது. அவளை நீ தவறான கண்ணோட்டத்திலே பார்த்தாலே என்ன செய்தாகிவிட்டது? வேசித்தனம், விபச்சாரம் செய்தாகிவிட்டது. அதுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டினுடைய உயர்ந்த நிலை. உன் கண்ணின் பார்வை, உன் கண்களினுடைய எண்ணம். இதே கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சில வருடங்களுக்கு முன்பு ஒரு தம்பி கால் பண்ணியிருந்தார். அவர் திருவனந்தபுரத்தில் வேலை செய்கிறார். ஒரு நாள் சாயந்தரத்தில் நான் அலுவலகத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த கால் வந்தது. நான் உடனடியாய் பேச வேண்டும். அப்போ கூட இருந்த அந்த அக்கா சொன்னாங்க, ரொம்ப எமர்ஜென்சியா பேசணும், சூசைடல் தாட், செத்து போக வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள் வருகிறது, அதனால எனக்கு உடனே பேசி ஜோம் பண்ண வைக்கணும். சரி என்று நான் அவர்கிட்ட பேசினேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன காரணம்? ஜெபிப்பதற்கு முன்பு என்ன காரணம்? அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அண்ணே, நான் நல்ல கிறிஸ்தவ குடும்பம், ஆவிக்குரிய சபை, ஞானஸ்தானம் பெற்றவன், அபிஷேகம் பெற்றவன். ஆனால் நாட்கள் செல்ல 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 சில ஆபாச படங்களை பார்த்து பார்த்து, எண்ணங்களை பார்த்து, புஸ்தகங்களை பார்த்து, தவறான நண்பர்களோடு கூட பழகி, இப்பொழுது எனக்கு விபச்சாரத்தை செய்வதற்கு தைரியம் இல்லை. ஆனால் என்னுடைய பார்வையிலே ஒரு சுத்தமும் இல்லை. எந்த பெண்ணை பார்த்தாலும் தவறான எண்ணம். அதனால என்ன செய்வது என்று போராடும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய நண்பர் ஒருவர் சொன்னார், கல்யாணம் ஆயிரம் எல்லாம் சரியாயிடும். சரி என்று கல்யாணமும் செய்து விட்டேன். ஆனா இப்ப அது 2 மடங்கு ஆயிடுச்சு. அதனால இப்ப எனக்குள் ஒரு பெரிய அழுத்தம். நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியல. இன்றைக்கு
ஒரு மிக மோசமான எண்ணங்கள் எனக்குள்ள வந்ததுனால இனி நான் வாழ்வது நல்லதல்ல என்று சொல்லி சூசைட் செய்து கொள்ள வேண்டும் என்று யோசித்தேன். ஆனால் அதற்கும் பயம். அப்பொழுது திடீரென்று பத்திரிகையை பார்த்தேன், இந்த நம்பர் இருந்தது. ஆகவே நான் ஜெபிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி. நீ ஒருவேளை தவறான காரியத்தை செஞ்சிருக்க மாட்ட சரீரத்தில், ஆனா உன்னுடைய பார்வை, உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய சிந்தனைகள், இவைகள் எல்லாவற்றையும் தூரத்தில் இருந்து நம்முடைய எண்ணங்களையும் அறிகிற ஆண்டவர் உண்டு. இந்த ஜனங்களுக்கு என்ன தெரியுமா? கண்ணுக்கு முன்னால மேக ஸ்தம்பம், கண்ணுக்கு முன்னால அக்னி ஸ்தம்பம், கண்ணுக்கு முன்னால முக பிரகாசம் அடைந்த தேவ மனிதன் மோசே. இதையெல்லாம் பார்த்த பிறகும் உள்ளுக்குள்ள அவைகளை மறைத்து 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 வைத்ததினாலே அந்த இச்சைகள் மோவாபின் தேசத்திலே வந்த பொழுது அது வெளிப்பட்டது. அதனாலதான் அந்த இடம் எங்க நடந்ததுன்னு வேதம் அழகா சொல்லுது. ஏன் தெரியுமா சொல்லுது? நீ சபைக்குள்ள இருக்கும் பொழுது நீ சரியான இஸ்ரவேலா இருக்க வாய்ப்புண்டு. ஆனால் நீ மோவாபின் தேசத்திற்கு போகும்போது உன் நிலைமை என்ன? நீ வெளியே போகும்போது உன்னுடைய நிலைமை என்ன? கல்லூரிக்கு நீ போகும் பொழுது உன்னுடைய நிலைமை என்ன? இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய சொந்த வாழ்க்கையில இன்னைக்கு இதெல்லாம் உனக்கு தெரியாது. ஏன் இப்படி சொல்றாங்க, ஏன் இந்த காரியத்தை அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க? ஆனா உன்னுடைய வாழ்க்கையினுடைய பரிசுத்தத்திற்கு, உள்ளான பரிசுத்தத்திற்கு, அதான் தேவன் நேசிக்கும் பரிசுத்தம், the holiness which God loves, அதுதான் பைபிள் சொல்லுகிறது. தேவன் இதை அதிகமாய் நேசிக்கிறார். உன் சிந்தனைகளை, உன் எண்ணங்களை, உன்னுடைய நோக்கங்களை, உன்னுடைய பார்வைகளை, இதிலே ஆண்டவர் அதிகமான பரிசுத்தத்தை தர விரும்புகிறார். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, இன்னைக்கு போய் டெலீட் பண்ண வேண்டிய நம்பர் எல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம். சில பேர் அதை குறியீடா போட்டு வச்சிருப்பான், எக்ஸ்னு போட்டு வச்சிருப்பான். பொம்பளை பிள்ளைக்கு பையன் பேரை ராம்குமார்னு போட்டு வச்சிருப்பான். ஆனா அவன் பேசிக்கிட்டு இருக்கிறது காயத்ரி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அம்மா வந்தாங்கன்னா சொல்லுவாங்க, டே எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா மச்சான்னு. ஏன்னா அம்மா என்ன எதிர்பார்ப்பாங்க, இவன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான்? ராம்குமார். ஆனா இவன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லு, உங்களை பத்தி தான் அண்ணன் சொல்றாரு. இதுல இன்னும் சில பேர் ஞானம் உள்ளவர்கள். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? 2 சிம் கார்டு வச்சிருப்பான், 2 லாக் நம்பர் வச்சிருப்பான். ஒன்னு அம்மா அப்பாவுக்கே தெரியாது. அது எப்போ ஆரம்பிக்கும்னா நைட்டு 12 மணிக்கு அம்மா நான் தூங்க போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பெட்ஷீட்டுக்கு உள்ளதான் ஆரம்பிக்கும். அதுக்கு உள்ள இருந்து அவன் செய்யக்கூடிய காரியங்கள், தாய் தகப்பன் இடத்துல பொய் சொல்லக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில். ஆனா ஆண்டவர் செஞ்ச அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? வாசிங்க 25வது அதிகாரம். ஒருவேளை எல்லா தேவ பிள்ளைகளும் அப்படி விழுந்து போனார்களா? இல்லை. வேதம் அழகா சொல்லுது. என்னாகமம் 25ல வாசிக்கலாம், 7வது வசனம். நல்ல கவனி. 2 பாவம் நான் சொன்ன, இந்த முதல் 2 பாவம் விக்கிரக ஆராதனையாய் இருக்கட்டும், வேசித்தனமாய் இருக்கட்டும், இதற்கு எதிர்த்து நிற்பதற்கு வேதம் உன்னை அழைக்கவில்லை. இதற்கு விலகி ஓடுவதற்கு தான் வேதம் உனக்கு கட்டாயம் சொல்லி தருகிறது. ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், பாலியல் இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு, விக்கிரக ஆராதனைக்கு நீ விலகி ஓடு. நீ ஒரு நாள் இப்படி சொல்லக்கூடாது, இல்லனே நான் பெரிய மா வீரன், மகா பரிசுத்தன், நான் என்ன செஞ்சாலும் எங்க வேணாலும் விழமாட்டேன். உன்னை விட பெரிய பராக்கிரமசாலி சிம்சோன், சிங்கத்தையே ஜெயிச்ச ஆளு, ஆனா சிங்கார பெண்ணிடத்தில் விழுந்து போனார். தாவீது மிக அழகாக வொர்ஷிப் பண்ணுவார், எல்லா ஆவியையும் விரட்டினவர், ஆனால் உரியாவின் மனைவியின் இடத்திலே விழுந்து போனார். உலகத்திலேயே ஞானம் உள்ளவன் யாரு? சாலமோன். அதனாலதான் 1000 பெஞ்சாதியை வச்சிருந்தார். ஒரு ஆள் இல்ல, 2 ஆள் இல்ல, அவ்வளவு பேரை வச்சு வாழ்க்கை முழுவதும் விழுந்தாள். உலகத்திலேயே மிக பலமான மனிதன், உலகத்திலேயே தேவனுக்கு இருதயத்திற்கு ஏற்றவன், உலகத்திலேயே மிக ஞானம் உள்ளவன், the most noble, the most powerful, the most pleasing,
3 பேருமே இதில் விழுந்து போனவர்கள். 3ஐயும் வேதம் உனக்காக எனக்காக எழுதி வைத்திருக்கிறது. நீ ஒரு நாளும் பலவானாய் இதில் இருக்க முடியாது. ஆகவே உன்னிடத்தில் தனியாய் பேச வேண்டும் என்கிற எண்ணம் யாரை குறித்து எழுகிறதோ நீ நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது உன்னை வேறு பாதைக்கு அழைக்கிறது. யாரிடத்தில் நீ பேசும் பொழுது ஒருவரும் கேட்க கூடாது என்று எதிர்பார்க்கிறாயோ நீ ஏற்கனவே தவறான பாதையிலே காலை வைத்து விட்டாய். யார் உன்னை தனியாக சந்திக்க வேண்டும் என்று அழைக்கிறார்களோ ஏற்கனவே நமக்கு வலை விரித்தாகிவிட்டது. ஆகவே இதில் எதிலையும் நீ சிக்க கூடாது. சிக்க கூடாதபடிக்கு நீ வாழ வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றுதான். பினேகாசை போல அந்த எண்ணம் வரும் பொழுதே ஈட்டியை எடுத்து அதை குத்தி கொலை செய்து கர்த்தருடைய சமாதான உடன்படிக்கைக்குரிய பரிசை பெற்றுக்கொண்ட ஒரு நல்ல தேவ மனிதன் பினேகாஸ். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. 24,000 பேர் செத்து விழுந்தார்கள், பிரபுக்கள் செத்து விழுந்தார்கள். ஆனால் பினேகாஸ் வாலிபன் தைரியமாய் எழுந்து நின்றான். இந்த எண்ணத்திற்கு இடம் கொடுக்கவில்லை. இந்த எண்ணத்திற்கு பசிக்கு அவன் உணவு போடவில்லை. இன்றைக்கு போர்னோகிராஃபி என்கிற இந்த ஆபாச வீடியோக்கள் அழித்ததுதான் மிக அதிகம். பெரிய பெரிய ஊழியர்களை, தேவ மனிதர்களை கீழே விழ வைத்து விட்டது. பெரிய பெரிய தேவதாசர்களை வெளிப்பாடற்றவர்களாய் மாற்றிவிட்டது. கூர்மையான எல்லா எந்திரங்களையும் துருப்பிடித்ததாய் மாற்றிவிட்டது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த கிருபாசனம் சபை எழும்புவதற்கு காரணமான இருந்த தேவ மனிதனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தேவனிடத்திலிருந்து பட்டை தீட்டப்பட்ட ஒரு எந்திரமாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட சபையில நீ இருக்கிற. இந்த சபைக்கு ஏற்ற புதிதும் கூர்மையுமான எந்திரமா நீ வாழணும்னா, புதிதும் கூர்மையுமான ஒரு பாத்திரமா நீ எழும்பணும்னா, ஒரே வழி பரிசுத்த தேவனை தரிசிப்பதற்கு பரிசுத்தத்தை அன்றி வேறு ஒரு மாற்றம் இல்லை. உன் சிந்தையிலே, உன் எண்ணத்திலே, உன் அந்தரங்கத்திலே, உன்னுடைய தொடுதலிலே, உன்னுடைய பேச்சிலே, உன்னுடைய உணர்விலே இந்த பரிசுத்தத்தை எதிர்பார்த்து அதை நேசித்து அதற்காகவே தவம் கிடக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இந்த எண்ணம் உனக்குள்ளே வர வேண்டும். நாங்கள் ஊழியம் செய்கிற இடத்திலே தன்னுடைய சின்ன வயதிலேயே 9 வயதிலிருந்து 16 வயது வரைக்கும் நேபாளிலே ஒவ்வொரு வருஷமும் 10,000 பிள்ளைகள் விற்கப்படுகிறார்கள். குறைந்தபட்சம் 9 வயதிலிருந்து 16 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள். எதுக்கு தெரியுமா? அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லப்பா. அவங்க காட்டில் வாழக்கூடிய ஜனங்கள், ஏழை ஜனங்கள். ஒரு வீட்டுக்கு 6-7 பிள்ளைங்க இருப்பாங்க. போஷிக்க வழி இல்லை, குடி பழக்கம். அதனால் சொந்த பிள்ளைகளை விற்கிறார்கள். 50,000 2 லட்சம். அந்த பிள்ளைகளை வாங்கி கொண்டு போய் என்ன செய்வாங்க தெரியுமா? போதை பொருளை கொடுத்து குழந்தை விபச்சார வீடியோக்களை எடுத்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து விபச்சார விடுதிகளிலே, இங்கே வெளிநாடுகளிலே பயன்படுத்துகிறார்கள். அவங்க மத்தியில ஊழியம் செய்கிறோம். அவர்கள் இருந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பாவ பழக்கங்கள்ல இருந்து அந்த பிள்ளைங்க வெளியில வந்த பொழுது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது, அந்த பிள்ளைங்க அழுது சொன்னது என்ன தெரியுமா? அண்ணா, எங்க வாழ்க்கையில இந்த சொந்த சரீரத்துல ஏராளமான மனித மிருகங்கள் இதை கெடுத்தது உண்டு. இந்த சின்ன பிள்ளை என்கிற உணர்வு கூட இல்லாமல் தங்களுடைய காம பசியை தீர்த்தவர்கள் உண்டு. எனக்கு பால்வினை வியாதிகள் உண்டு. நாங்கள் யோசித்தோம் எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று. ஆனால் சுவிசேஷம் வந்த பொழுதோ, எங்களை நேசிக்கிற ஒரு இயேசு இருக்கிறார், என்னை இயேசு இருக்கிறார், என் நிர்வாணத்தை மூடுகிற உன் இயேசு இருக்கிறார் என்று தெரிந்த பொழுது, அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆனந்தம் வந்தது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றோம். இன்றைக்கு அந்த பாவத்தை வெறுத்து அதே ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறோம். அல்லேலூயா. விபச்சாரத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் உண்டு தம்பி. நீ யோசிப்பதை போல, என்னை போலதான் எல்லா வாலிபர்களும் என்று நீ யோசித்து விடாதே. விழுந்து போன சில கூட்டத்தை பார்த்து இவர்கள் தான் மொத்த கூட்டம் என்று யோசித்து விடாதே. 24,000 பேர் பிரேதங்கள் விழுந்தாலும் அது நடுவிலே ஈட்டியோடு நிற்கிற ஒரு பினேகாஸ் உண்டு. இந்த சபைக்கு, இந்த மாவட்டத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு பினேகாஸ் வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு தான் ஆண்டவர் நம் மத்தியிலே நிற்கிறார். அவருக்கு தேவை போகிற 24,000 பேர் தேவையில்லை. அவருக்கு தேவை அதிலே நின்று ஈட்டியாலே குத்தி ஆசாரிய பட்டத்தினுடைய பரிசு பொருளை விடமாட்டேன் என்று நிற்கிற ஒரு பினேகாஸ் தேவை. அதனால்தான் வனாந்திரத்திலே அவனை தேடி வருகிறார். வனாந்திர எல்லைகளிலே அவனை தேடி வருகிறார். உன்னை தூக்கி சுமந்ததற்கு காரணம்
உன்னை சபைக்குள்ளே கொண்டு வந்ததற்கு காரணம் நீ ஒரு பினேகாசாய் எழும்ப வேண்டும், நீ ஒரு பெரிய தேவ மனிதனாய் எழும்ப வேண்டும். உனக்குள் வருகிற எண்ணத்தை நீ பார்த்து கொண்டிருந்தால் அது உன்னை அழித்து விடும். எண்ணம் வரும் பொழுதே ஈட்டியை எடுத்து அதை குத்தி, இல்லை எனக்காய் சரீரத்தை பிளக்க ஒப்பு கொடுத்த தேவன், அவருக்கு முன்பாய் இந்த எண்ணங்கள் என்னை தொட நான் அனுமதிக்க மாட்டேன் என்று நீ சொன்னால் மாத்திரமே இதை செய்ய முடியும். இன்னொரு வரியும் நான் சேர்த்து சொல்லி விடுகிறேன். இன்றைக்கு இருக்கிற நிலைமைகளில் எது தெரியுமா அதிகபட்சமாய் பரவுகிறது? வேதம் சொல்லுகிறது, வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம். உனக்கும் எனக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஆவிக்குரிய யுத்தம் உன்னை இந்த பரிசு பொருளை பெற விடாமல் செய்வதற்கு 15வது அதிகாரம் 12வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவனுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. இதுதான், இது எதற்கு காரணம்? 17வது வசனம். ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற வாலிப தம்பி தங்கச்சி, இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை நான் காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற தம்பி, யுத்தம் பண்ண போயிட்டு சாத்தான் 2 பேரோட கூட தான் யுத்தம். மற்றவர்களெல்லாம் அவன் விலக்கி விட்டான். ஏன் தெரியுமா? அவர்கள் எல்லாரும் இச்சைக்கு விழுந்தவர்கள். அவர்கள் தானாய் செத்து பிரேதம் விழும்பும். அவர்களோடு கூட அவன் போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 2 கூட்டம் அது பந்தய பொருளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அது கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கூட்டம், சாட்சியை காத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்திற்கு விரோதமாய் வெள்ளம் போல பாவங்கள், பெர்வர்ஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, அதாவது வயதிற்கு அப்பாற்பட்ட பால் உணர்ச்சிகள், எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட பால் உணர்ச்சிகள், கண்ட்ரோல் பண்ண முடியாத காரியங்கள், உணர்வுகளிலே ஒவ்வொரு காரியங்களையும் வித்தியாசமாய் விகற்பமாய் மாற்றி உன்னை கெடுக்க நினைக்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஆனால் அதன் மத்தியிலே பினேகாசாய் நீ எழும்புவதற்காய் தேவன் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீ ஒரு நாளும் அசுத்த காரியங்களுக்கு உன்னை விட்டு கொடுத்துறாத. இன்னும் நிறைய பேருக்கு இப்ப வசதியா போச்சு. முன்னாடியெல்லாம் சினிமா தியேட்டர்ல போய் தான் படம் பார்க்கணும். எனக்கு ஞாபகம் இருக்கு, ரட்சிக்கப்பட்ட புதுசுல கூட இருந்த ஒரு தம்பி திருநெல்வேலியில் ரட்சிக்கப்பட்டான். படம் பார்க்கணும்னா தென்காசிக்கு போய் பார்ப்பான். நான் அவன்கிட்ட கேட்டேன், எதுக்குடான்னு. இங்க பார்த்தா பாஸ்டர் கண்டுபிடிச்சிருவார். பாஸ்டருக்கு தெரியாம அங்க போய் படம் பார்க்கணும். ஆனா அவனுக்கு வந்த வேதனை என்ன தெரியுமா? இன்டர்வல் அவன் வெளியில வரும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் கை வச்சு பிரைஸ் தி லார்ட்னு சொல்லியிருக்காரு. திரும்பி பார்த்தா இன்னொரு விசுவாசி, அவரு ஏற்கனவே விழுந்து போன விசுவாசி. அதை பார்த்துட்டு அவன் மனசே உடஞ்சி வந்து சொன்னான், என்னடா ஒரு மாதிரியா வந்திருக்கிற? அண்ணே படம் பார்க்க போனேன், இப்படி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? அந்த விசுவாசி கையில மாட்டிட்டான். அவனுக்கு படம் பார்த்தன்னு பயம் இல்ல, தவறு செஞ்சிட்டான்னு பயம் இல்ல, செஞ்ச தவிர ஒருத்தன் பார்த்துட்டானே, பாஸ்டர்ட்ட போட்டு கொடுத்துருவானே, இந்த பயத்தினால. இப்ப அப்படி இல்ல, மொபைல்ல எல்லாமே இருக்குது. நீ ஜனநாயகனை பார்க்கலாம், மத்த நாயகனை நீ பார்க்கலாம். ஆனா தேவன் உன் நாயகனா? அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உன் நாயகனா இருக்கிறாரா? அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எதற்கு பின்னால் உன் எண்ணங்கள், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய காரியங்கள், இவைகளை கொண்டு உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை கரைப்படுத்துவதற்கு துடிக்கிற வெள்ளம் போல வருது, எல்லா இடத்திலிருந்து வருகிறது. இவைகளுக்கு பின்னால் எதிர்த்து நிற்கிற ஒரு பினேகாசின் கூட்டம் தான் ஜெயம் பெறக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வேகமாய் மற்ற காரியங்களை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது காரியம் பாருங்க, அழகா போட்டு 9வது வசனம். அவர்களில் சிலர் இது என்ன பரீட்சை பார்க்கிறது என்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்காங்களே. இயேசுவை எங்கெங்க நம்ம பரீட்சை பார்த்தோம்? இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆண்டவர் சொன்னதை நம்புவதற்கு அவர்கள் ஆயத்தமாய் இல்லை. ஆண்டவர், இது கோராகின் கூட்டத்தை குறித்து இது சொல்லுகிறது. அவங்க மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக வந்து, நீங்க சொல்வது என்ன, நாங்க சொல்வதுதான் பிரதர். வாலிப வயதுல நமக்கு என்ன தெரியுமா? சபையிலிருந்து சொல்றதெல்லாம் என்னங்க அங்கிள், இன்னும் 1947 மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் பழைய காலத்து ஆட்கள், பழைய காலத்து காரியங்களை பேசுவீங்க, இப்ப உள்ள காரியங்கள் இவைகள் அல்ல என்று சொல்லி கோராகும் தாத்தானும்
மோசேயும் ஆரோனையும் பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களை பெரியவர்களாய் நீங்கள் எண்ணிக்கொள்ளுகிறீர்கள், உங்களை பரிசுத்தமா எண்ணிக்கொள்ளுகிறீர்கள். இன்னைக்கு உள்ள எங்களுடைய நிலைமைகள் உங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்ற இடத்துக்குலாம் வர முடியாது, இதெல்லாம் நடக்கிற காரியம் அல்ல. பாலும் தேனும் எப்படிங்க ஓடும்? இயேசுவை பின்பற்றினா பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு போயிட முடியுமா என்று சொல்லி எந்த ஜனக்கூட்டம் சிவந்த சமுத்திரத்தை தாண்டினதோ அந்த ஜனக்கூட்டம் டெக்னாலஜில அதிகமா போக ஆரம்பிச்சு விசுவாசத்தை குறைவா எண்ணின ஒரு கூட்டம். நல்லா கேளு தம்பி, உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்துக்கு நீ எந்த இடத்தை கொடுத்திருக்கிற? ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க ரொம்ப ஈஸியா சோர்ந்து போயிடுறாங்க. எதுக்கு தெரியுமா? வாலிப தம்பிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில நம்பர் 1 பிரச்சனை என்ன தெரியுமா? பியர் பிரஷர். நான் எப்படி இருக்கிறேன்றது பிரச்சனை இல்ல, என் நண்பன் என்னை எப்படி சொல்றான்றதான் பிரச்சனை. அவன் என்னை பார்த்து டேய் என்னடா உன் மூஞ்சி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான்னா இந்த மூஞ்சியை மாத்துறதுக்கு நாம் படுற பாடு, இதை எப்படியாவது செய்யணும் நாம் படுற பாடு, மற்றவங்களுக்கு முன்னால என்னுடைய பெயர் என்ன, மற்றவங்க முன்னாடி என்னுடைய காரியங்களை என்ன சொல்றாங்க, இதுதான் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரஷர். அண்ணே எல்லாரும் அந்த பேண்ட் போட்டு போறாங்க. எந்த பேண்ட்? முன்னாடியும் கிழிச்சிருக்கான் பின்னாடியும் கிழிச்சு போட்டிருக்கான். இந்த பேண்ட்டை நான் போடலாமா? நான் தான் என்கிட்ட ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், பேண்ட் போடுறதே எதுக்குடா அதை சொல்ற, நான் இந்த மாதிரி நான் செய்யலாமா? நிறைய பெண்கள் ஆண்கள் அவங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, நான் இப்படி போனேன்னா என்னை கல்லூரியில என்னை வித்தியாசமா சொல்லுவாங்க, என்னை சாதுனே சொல்லிடுவாங்க. நான் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் பொழுது என்னுடைய பெயர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் எனக்கு என்ன பெயர் தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆவி அசோக் குமார். என்ன பேரு? நான் கிளாஸ் ரூமுக்குள்ள போகும்போதே பொம்பளை பிள்ளைங்க உஸ் அப்படிம்பாங்க. நமக்கு வேற கொஞ்சம் கோபம் அதிகமா வரும். நான் கையை அதனால பேண்ட் பாக்கெட்லேயே வச்சுக்கிடுவேன், இயேசுவே உதவி செய்யும். ஏன்னா நம்மளை இவ்வளவு கேவலமா சொல்றாங்களே. என்னுடைய ரூம்ல வெளியில எழுதி ஒட்டியிருப்பாங்க, நான் போகிற இடங்களெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாத்திலையும் சொல்லுவாங்க, நிறைய அவமானங்களை போல இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இயேசுவை பின்பற்றணுங்க. இதை தாண்டி நம்ம செய்ய முடியும். ஏனென்றால் அவர் எனக்காய் வைத்திருக்கிற பரிசு பொருள் பெரியது, அவர் எனக்காய் செய்து முடித்த கிரியைகள் பெரியது, அவர் எனக்காய் வைத்திருக்கிற காரியங்கள் அளவிட முடியாதது. இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நினைச்சு நீ சோர்ந்து போயிடக்கூடாது. நிறைய பேருக்கு அவனுக்கு அவனுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், டே இன்னைக்கு சண்டே ஒரு நாள் சர்ச்சை கட்டடிச்சிட்டு வா, நம்ம கிறிஸ்துமஸுக்கு போகலாம், இங்க ஒரு இடத்துக்கு நம்ம போகலாம், இங்க ஒரு இடத்துக்கு விளையாட போகலாம், இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி விசுவாசத்தை குறுக செய்யக்கூடிய, உன்னுடைய சொந்த ஈகோவை தட்டி எழுப்பக்கூடிய ஏராளமான போராட்டங்கள். இந்த கோராகும் தாத்தானும் நன்றாகத்தான் வந்தாங்க, திடீர்னு அவங்களுக்கு உள்ள இருந்த ஈகோவை தட்டி எழுப்பி விட்டது. விசுவாச பயணத்தை விட்டுட்டு எங்களுக்கு தெரியாதா, நாங்க செய்ய முடியும் என்கிற எண்ணத்திலே பாதையை மாற்ற விரும்பினார்கள். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, சங்காரம் பண்ணப்பட்டார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பாலும் தேனும் ஓட வேண்டிய இடத்திற்கு போக வேண்டியவர்கள் பூமி பிளந்து பூமிக்கு உள்ளே போனாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு மிகப்பெரிய காரியம், the inferiority complex or the peer pressure. நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நீ கோவப்படாத. நிறைய பேருக்கு அது ஒரு வருத்தம், கர்த்தர் என்ன இன்னும் கொஞ்சம் உயரமா படைச்சிருக்கலாமே, உயரமா படைச்சவன் என்ன இன்னும் கொஞ்சம் கட்டையா படைச்சிருக்கலாமே, குண்டா இருக்கிறவன் என்ன கொஞ்சம் ஒல்லியா படைச்சிருக்கலாமே, ஒல்லியா இருக்கிறவன் குண்டா படைச்சிருக்கலாமே. இலங்கைக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்ப ஜாஃப்னால ஒரு கூட்டம் முடிஞ்சு ஜெபிக்கிறதுக்காக நின்னோம். ஒரு அம்மா ஒரு வாலிப பிள்ளையை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அந்த வாலிப பிள்ளை எதுக்குமா ஜெபம் பண்ணணும், ரெண்டு பேருக்கு ஒரே சண்டை. பிரேயர் பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடி சண்டை. நான் சொன்னேன் பிரேயர் பாயிண்ட் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவோம், ஏன் சண்டை போடுறீங்க? அவங்க அம்மா சொன்னாங்க, பாருங்க ஐயா இவன் என்ன சொல்றா, இவளை நான் எவ்வளவு பாதுகாத்தேன், குண்டடி பட்டு இவங்க அப்பா செத்த பிறகு இவளை பாதுகாத்து வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். என்னை பார்த்து கேட்கிறேன், என்னை எதுக்கு கருப்பா பெத்தெடுத்தேன்? இவ பிறக்கும் போது என்ன கலர் நானாயா ஃபிக்ஸ் பண்ண முடியும்? தன்னுடைய கலர், அதற்கு மேக்கப்புக்கு அவருக்கு தேவையான பணம் இதை கொடுக்கல. அதுதான் அந்த ஊர்ல பெரிய பிரச்சனை. ஒரு காலத்துல பெண்களுக்கு மட்டும்தான் அது இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்கள், நீ நல்லா சுத்தமாயிரு, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணு, மாடஸ்டா ட்ரெஸ் பண்ணு, அதெல்லாம் ஒரு தவறு இல்ல. ஆனா மற்றவங்க என்னை பார்க்கணும்ன்ற எண்ணத்துல நீ பண்ண ஆரம்பிச்சேன்னா
உனக்குள்ள அந்த பியர் பிரஷர் வர ஆரம்பிக்கும். மற்றவன் பார்க்கணும் 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 நீ செய்ய ஆரம்பித்து நீ நடக்கிறவனாய் அல்ல நடிக்கிறவனாய் நீ மாறி விடுவாய். டோன்ட் கிவ் த பியர் பிரஷர். உன்னை விசேஷமாய் உன்னை மிகவும் நேசித்து படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னை குறித்து யோசித்து உன்னை உருவாக்கினவர் ஆண்டவர். ஆகவே சிருஷ்டி கர்த்தர் உன்னை தவறாய் படைக்கவில்லை. சிருஷ்டியின் ஆண்டவர் உன்னை தவறாய் படைக்கவில்லை. என் கூட நீங்க வந்தீங்கன்னா பீகார் நேபாளில் காயத்ரின்னு ஒரு பிள்ளை இருப்பா. 2 காலும் கிடையாது, 22 வயது, பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவ. மலைகள் இன்னைக்கு தனியா நின்று ஊழியம் செய்துட்டு இருக்கிறா. எந்த நேரமும் அவளை கொலை செய்யப்படலாம் என்கிற அந்த வடக்கு நேபாள் பகுதிகளில் தனி ஆளா நின்று அவட்ட நான் ஒரு நாள் கேட்டேன், இந்த 2 காலும் உனக்கு சின்ன வயதிலே ஊனமாயிடுச்சே, அதுல கேலிபர் போட்டு தான் மலையில அவன் நடக்கணும். எப்ப விழுந்தாலும் டேஞ்சரான ஒரு காரியம். ஆனா அதனுடைய நடுவில் என்னைக்காவது நீ ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கியா? அவர் சொன்னா, ஒரு நாளும் அல்ல. என் 2 கால்களும் ஊனமாய் படைப்பதுதான் என் ஆண்டவரின் சித்தமாய் இருந்தால் அதற்கு நான் களி கூறுவேன். ஏனென்றால் அவரே என் கண்மலையாய் என் பலனாய் என் கால் வழுவாதபடி இவ்வளவு நாள் என்னை காத்தாரே. ஃபேனி கிராஸ்பி என்கிற ஒரு பெண் சின்ன வயதிலேயே குருடாய் பிளந்தாள். அவள்தான் உலக கிறிஸ்தவ சரித்திரத்திலே 10,000 பாடல்களை எழுதி சாதனை படைத்தவள். இன்றைய வரைக்கும் ஃபேனி கிராஸ்பியின் பாடல்களை போல ஒருவரும் எழுத முடியவில்லை, அதற்கு ஒத்த சாதனையை செய்ய முடியவில்லை. 94 வயதில் அவட்ட கேட்டபோது, ஃபேனி கிராஸ்பி, நீ பிறந்த பொழுதே குருடியாய் பிறந்தாய், உன் அம்மா அப்பா கணவர் எல்லாரும் மரித்து போனார்கள், நீ தனிமையிலே வாழ்ந்து முடித்தாயே, இதை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய்? உனக்கு முன்பு இயேசு வந்து நின்று உனக்கு ஒரு வரம் கொடுப்பேன் என்று சொன்னால் என்ன வரத்தை கேட்பாய்? உன் கணவனை கேட்பாயா, உன்னுடைய பிள்ளையை கேட்பாயா, அல்லது இழந்து போன உன் கண்களை கேட்பாயா, அம்மாவை கேட்பாயா? அவன் என்ன தெரியுமா சொன்னா? இல்ல, நான் எதையுமே கேட்க மாட்டேன், ஒன்னே ஒண்ணுதான் கேட்பேன். நான் மரித்த பிறகு என்னுடைய முதலாவது என்னுடைய கண்கள் திறக்கும் பொழுது 94 வயது வரைக்கும் இந்த குருடியை ஒரு இடத்திலும் விழவிடாமல் பாதுகாத்த என் நேசரின் திருமுகத்தை பார்க்க நான் கேட்பேன். ஏனென்றால் கண் தெரிந்தவர்கள் விழுந்து போனார்கள், நன்றாய் இருக்கிறவர்கள் விழுந்து போனார்கள். ஊனமான என்னை பிறந்ததிலிருந்து ஒரு நாளும் விசுவாசத்திலே தளராமல் பாதுகாத்தாரே, அந்த தேவனுடைய முகத்தை தான் நான் கேட்பேன். மற்றதை குறித்து எனக்கு கவலை இல்லை. தாழ்வு மனப்பான்மையிலிருந்து தம்பி நீ வெளியே வர வேண்டும். மற்றவர்கள் என்னை சொல்லுகிறார்களே, அதிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். தேவன் உன்னை பார்க்கிற விதம் நீ விசேஷித்தமானவன். அல்லேலூயா. தேவன் உன்னை பார்க்கிற விதம் அவருடைய சிருஷ்டி. தேவன் உன்னை பார்க்கிற விதம் நீ அவருடைய பிள்ளை. தேவன் உன்னை பார்க்கிற விதம் அவர் தெரிந்து கொண்ட பாத்திரம். அதனால ஒரு நாளும் உன்னை குறித்து நீ கோபப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ ஒரு நடிகனை போல இருக்கணும்னு அவசியம் அல்ல. நீ ஒரு ஆக்ரஷி, மற்றவர்களை கவர்ந்தெழுக்க கூடியவனாய் இருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. நீ கர்த்தருடையவன், அவருடைய கரத்தினுடைய கொடுமுடி நீ. அதனால் உன்னுடைய குடும்பத்தை குறித்து, காரியங்களை குறித்து அதையே யோசித்து வாழ்ந்த ஒரு மனிதன் தான் என்ன செய்வான்? விசுவாசத்தை உடைத்து தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புவதற்கும் பரீட்சை பார்ப்பதற்கும் அவன் ஆயத்தமானான். சாத்தான் இயேசுவினிடத்தில் வந்து பரீட்சை பார்த்தான். நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இதை செய்யும், நீ தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபித்து காண்பியும். இயேசு சொன்னார், நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்பத்தின ஒவ்வொரு வசனத்தை கொண்டு அழகாய் அவனை ஜெயித்தார். நீ யாருக்கும் உன்னை நிரூபித்து காண்பிக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. உனக்குள் வாசம் பண்ணுகிறவர் உன்னிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அது மற்றவர்களுக்கு சாட்சியாய் இருக்கும். 4வது 10வது வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். போதும். இது மற்றவங்களுக்கு பொருந்ததோ இல்லையோ நமக்கு கட்டாயம் பொருந்தும். நம்ம வாய் தான் நமக்கு பெரிய பிரச்சனை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பாபு, நம்ம வாய் தான் நமக்கு பிரச்சனை. இந்த வாய் என்னென்ன பேசுன்னு கண்ட்ரோலே கிடையாது. ஒருவேளை நான் யோசிக்கிறேன், இந்த வாய்க்கு மட்டும் ஒரு மெமரி கார்டு கொடுத்திருந்தா இதனுடைய எல்லா ஜிபியும் ஃபுல்லா முடிஞ்சிருக்கும். பிறந்த 2-3 வருஷத்திலே முடிஞ்சிருக்கும். அது நம்ம ஊர்ல என்ன தெரியுமா, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு, பிரதர் இதை வெளியில சொல்லிடாதீங்க, உங்ககிட்ட மட்டும்தான் சொன்னேன், அப்படியே ஒரு 50 பேர்ட்ட நம்ம சொல்லிடுவோம். இந்த வாய் பேசுகிற வார்த்தைகள் இதுல கண்ட்ரோலே கிடையாது. வாலிப தம்பிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். முறுமுறுத்தல் ஒரு விதமான ஒரு பெரிய பாவம், பொல்லாங்கானது என்று பவுல் அழகாய் சொல்லுகிறார். வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மனிதர்களும் முறுமுறுத்து இருக்கிறார்கள் என்று பார்த்தா ஆச்சரியமாய் இருக்கும், அதிர்ச்சியாய் இருக்கும். ஆனா இத்தனை முறுமுறுப்புகள்
சீஷர்கள் முறுமுறுத்தார்கள், பரிசேயர்கள் முறுமுறுத்தார்கள். அதனாலதான் பேதுரு அழகாய் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றையும் தர்க்கிப்பில்லாமல் முறுமுறுப்பில்லாமல் நீங்கள் போகிற அனாயிண்டட் மேசியாவை. ஆனா அவருடைய வாழ்க்கையில் இருந்த 5 பொல்லாங்குகள் அவர்களை அறியாமலேயே உள்ளே நுழைந்தது. விக்கிரக ஆராதனை என்கிற பொல்லாங்குதான் முதன்மையானது. தேவனிடத்திலிருந்து அவர்களை பிரித்தது. நீ தேவனிடத்திற்கு போ, ஆனால் முதலிடம் கொடுக்காதே. நீ சபைக்கு போ, ஆனால் உள் வாங்காதே. நீ ஜெபம் பண்ணு, ஆனால் அவரிடத்தில் உன்னுடைய மனதை பூரணமாய் ஒப்பு கொடுத்து விடாதே. உனக்கு வேறு தேவர்கள் உண்டு என்று சொல்லி அவர்களை வேறு பிரித்த காரியம் அவர்களை அசுசிப்படுத்துவதற்கு, வேசித்தனத்திற்கு தள்ளினது. அதற்கு பிறகு அவர்களை பரீட்சை பார்க்க தள்ளினது. அவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்க செய்தது. கடைசியாய் ஒரு பெருமையோடு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு இடத்திற்கு கொண்டு வந்தது. ஆனால் இவர்களுடைய மத்தியில ஜெயித்தவர்கள் உண்டு. விக்கிரக ஆராதனையிலே எல்லா இஸ்ரவேலர்கள் விழுந்தாலும் நான் விழமாட்டேன் என்று நின்ன லேவி கோத்திரத்துக்குத்தான் ஆசாரிய பட்டம் பரிசு பொருளாய் கிடைத்தது. எல்லாரும் வேசித்தனத்திலே பெரியவர்கள் விழுந்தாலும் நான் விழமாட்டேன் என்று நின்ற பினேகாசுக்குத்தான் ஆசாரிய ஊழியம் சந்ததிக்கு கிடைத்தது. எத்தனை பேர் முறுமுறுத்தாலும் நான் அமைதியாய் நின்று தேவன் இதிலே கிரியை செய்ய வேண்டும் என்று காத்திருப்பேன் என்று நின்ற ஆரோனுடைய கோல் தான் துளிர்த்தது. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அந்த இடத்திற்கு ஜெயம் பெற்றவனாய் ஆண்டவர் உன்னை அழைக்க விரும்புகிறார்.